Hello everyone, welcome back to our channel Curly Hair Girl. So already நீங்க thumbnail-லே பார்த்திருப்பீங்க. So இன்னைக்கோட வீடியோ என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா, so the product which I have completely used and my honest review. So இது எதுவுமே வந்து ஸ்பான்சரோ இல்ல அவங்க கொடுத்தது இவங்க கொடுத்ததெல்லாம் கிடையாதுங்க. பெருசா ஸ்பான்சர் வர அளவுக்கு இன்னும் நான் வளரல, பட் ஸ்டில் இது எல்லாமே என் சொந்த கை காசு போட்டு வாங்கின ஒரு விஷயம். ஸோ அதனால நான் லைக் என்ன வந்து யூஸ் பண்ணி என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ பிளஸ் மைனஸ் இது நல்லா இருக்கா இல்லையா அது எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 3 months தான் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆக்சுவலி மறந்து தூக்கி போட்டுட்டேன். ஸோ ஞாபகம் இருக்கிற வயசு வரைக்கும் நான் வந்து எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ஸ் தான், டெட்டால் பிராண்டோட மல்டி யூஸ் வைப்ஸ். ஸோ இது நான் வந்து ஜஸ்ட் இந்த ஃபேஸ் வைப் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். டெட்டால் நம்மளுக்கு வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். டெட்டாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக், அது யூஸ் பண்ணாதான் வந்து லைக் அந்த அடிபட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மோஸ்ட்லி சேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி தான் லைக் எதாச்சும் மெடிக்கல் ஷாப்பில் எமர்ஜென்சியாக வேணும் பிரைடு போகும்போது பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கினதான். இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஸோ இதில் வந்து மொத்தமாகவே ஒரு 10 வைப்ஸ் தான் இருக்குது. பட் இந்த மாதிரி வைப்ஸ் வந்து நல்ல பெட்டர் ரேஞ்சஸ்லுமே இருக்குது. பட் நான் யூஸ் பண்ண வைஸ் இது ஓகே. அந்த டெட்டாயில் ஸ்மெல் வந்து வருது ஹெவியாகவே, பிகாஸ் இது டெட்டாயில் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த டெட்டாயில் ஸ்மெல் பிடிக்கும். எனக்கு ஃபேஸில் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வேற, பட் நம்ம ஃபேஸில் வந்து வைப் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரது கொஞ்சம் எனக்கு வந்து அது ஆடாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி இது ஒரு நல்ல டீசென்ட் வைப்ஸ் தான். லைக் நம்ம வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃபேஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஸ்மெல்னால நான் இதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதை வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். பட் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாவே தான் இருக்கு, ஒரு நல்ல டீசென்டான ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஒரு கேவலமான கண்டிஷனில் வச்சிருக்கேன். பிகாஸ் இது வந்து கண்டிப்பாக என்னோட சன்ஸ்கிரீன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பல நாள் முன்னாடி நான் வாங்கின ஒரு சன்ஸ்கிரீன், ஆக்சி க்ளோ ஹெர்பல் சன்ஸ்கிரீன் சொல்லிட்டு. இது ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணும்போது வந்து பெருசா தெரியல, ஏன்னா ஒரு நாள் 2 நாள்ல வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த நம்ம காலி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதோட உண்மையான ரிசல்ட் தெரியும். டெஃபினட்டா நான் ரீபர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்ல போடும்போது ஸ்டார்டிங்ல எனக்கு பெருசா தெரியல, பட் ஒரு 2 days 3 days யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பர்ன் ஆகுற சென்சேஷன் வந்துருச்சு. அதனால நான் அதுக்கப்புறம் இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணல, அதுக்கப்புறம் பாடிக்கு யூஸ் பண்ணி தான் இதை காலி பண்ணேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 185 ரேஞ்சுக்கு வருது. பட் ஒயிட் காஸ்டும் விடுது ஆப்வியஸ்லி. இது கண்டிப்பா நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இது காலி பண்ணதுக்கு ரீசன் நான் வாங்கிட்டேன், வேற வழி இல்லை. ஸோ பாடிக்கு யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இதுவுமே வந்து எனக்கு கேட்டிங்கன்னா வந்து செகண்ட் பர்ச்சேஸ்க்கு டெஃபினட்டா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாவோட ப்ரோட்டீன் ஹேர் கிரீம். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். லைக் நிஜமாவே வந்து ஐ ஃபீல் லைக் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ இது யூஸ் பண்ண புதுசுல வந்து எனக்கு ஒரு 4 வாஷ் தான் வந்துச்சு இந்த பாக்ஸ். பட் எனக்கு வந்து லைக் ஹேர் ஃபால் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால சரி ஓகே, ஒரு 4 வட்டை யூஸ் பண்ண முடிஞ்சது. மேபி ஒரு புது ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பவுமே நமக்கு ஹேர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நியூ ப்ராடக்ட் சுவிட்ச் ஓவர் ஆகுறோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். பட் இது எனக்கு பெருசா வந்து லைக் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. லைக் நல்லா நரிஷிங்கா இருந்துச்சு, லைக் ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஹேர் மாஸ்க். பட் இது லைக் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டா லைக் குவெஸ்டன் மார்க் தான். மேபி இதை விட நல்ல வெர்ஷன் ஏதாச்சும் நான் ஆக்சுவலி பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் இதை விட பெட்டர் ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இதோட ருபீஸ் வந்து 100 rupees. பட் ஒரு 100 ml பாக்ஸ்க்கு 100 rupees. பட் ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஹேர் மாஸ்க் தான். நல்லா இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். லைக் உங்களோட ஹேர் உண்மையாவே இது நரிஷிங்கா வச்சிருக்கு. பட் எனக்கு இது பெரிய அப்படியே ஒரு ஃபேவரட் அப்படிலாம் நான் அந்த ப்ராடக்ட்க்கு கண்டிப்பா கிடையாது. பட் ஒரு டீசென்டான நல்ல ஒரு ப்ராடக்ட். நீங்களும் ஒரு ஹேர் மாஸ்க் பார்த்துட்டு இருக்கீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வேரியன்ஸ்லாம் இருக்கு, பட் நான் இது ஒன்று தான் யூஸ் பண்ணேன். ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டு.
ஸோ நிவ்யாவோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் டெஃபினட்டாக நான் வந்து கண்ணை மூடிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். பிகாஸ் இது எப்பவுமே என்னோட பேக்ல என்னோட கார்ட்ல இருந்துட்டே இருக்கும். எப்பயாச்சும் ஆஃபர் போட்டுறாங்கன்னா கண்டிப்பா வாங்கிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராடக்ட். டெஃபினட்டா இதுல வந்து 48 ஹார்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு. சூப்பரா இருக்கு. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 ஹார்ஸ் நான் ட்ரை பண்ணதில்லை. பிகாஸ் அந்த அளவுக்குலாம் நான் குளிக்காமலாம் இருந்தது கிடையாது. பட் டெஃபினட்டா வந்து இது 24 ஹார்ஸ் நல்லாவே ஸ்டே ஆகுது, உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்குது. ஸோ சூப்பர் ப்ராடக்ட். நான் டெஃபினட்டா இது கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் இது வந்து எத்தனாவது பாட்டில் கூட ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு நான் அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் கண்டிஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்ட்டு. நியூட்ரிஜீனாவோட அல்ட்ரா ஷீர் ட்ரை டச் சன் பிளாக். ஸோ இது ஆக்சுவலி ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ற ட்ரை ஸ்கின் பர்சன்ஸ்க்காக ஒரு சன்ஸ்கிரீன். நான் வந்து தெரியாம வந்து லைக் ஆதி காலத்துல வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பெருசா யூஸ் பண்ணல, எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ கிளீன் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சது. பட் ட்ரை ஸ்கின்க்கு கண்டிப்பா சூப்பரான ஒரு சன்ஸ்கிரீன் இது, பயங்கரமா இருக்கும். நான் ஆயிலி ஸ்கின் பர்சன் அப்படிங்கறதுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் வந்து வழிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் இதை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நீங்க வந்து ட்ரை ஸ்கின் இருக்கீங்க அப்படின்னா இது டெஃபினட்டா சூப்பர் சன்ஸ்கிரீன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா லைக் 30 ml. இது பிரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 260. ஸோ இப்போ எனக்கு கரண்ட் பிரைஸ் தெரியல. பட் இது வந்து 260 30 ml. சூப்பரான ஒரு சன்ஸ்கிரீன். நீங்க ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ட்ரை ஸ்கின் பர்சன்னா டெஃபினட்டா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர். இந்த நமக்கு நார்மலா கோவில் பக்கத்துல இல்ல இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, நார்மல் அந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் தான். இதை பத்தி பெருசா எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு 20 rupeesக்கு ஒரு டீசென்டா லைக் நார்மல் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரிமூவ் ஆகும். இப்போ நான் பெருசா ஒரு 1.5 years நான் வந்து இந்த ஒரு நெயில் பாலிஷே யூஸ் பண்றதில்ல. பிகாஸ் நான் நெயில் ஆர்டிஸ்டிங் முடிச்சதுனால நான் ஃபுல்லா ஜெல் பாலிஷ் கூட தான் ஒர்க் பண்றேன்றதுனால எனக்கு இதோட பர்பஸ் வந்து இல்ல. ஸோ நான் அதனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டா இது வாங்குவோம். ஏன்னா ஒரு 20 rupeesக்கு லைக் ரிமூவ் பண்ணமா இன்னொரு ஒரு நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ணமான்ற மாதிரி ஒரு கோ டு ப்ராடக்ட், ஒரு லோக்கல் நார்மல் ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்னோட ஓன் பிராண்ட். ஸோ அதனால வந்து சில இதெல்லாம் வந்து நான் லைக் ஸ்டிக்கரிங் பண்ணாம யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் நான் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டீடைல்ஸும் கொடுக்குறேன். ஆஸ் வெல் அஸ் நான் இப்போ வச்சிருக்க ப்ராடக்ட் நான் வந்து எதெல்லாம் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் சூப்பரா இருக்குன்னு சொன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து டோனர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு டோனர் இது ரெண்டும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் டோனர். அண்ட் இது வந்து வெட்டிவேர் டோனர். எப்படி வந்து பிளெயினா இருக்கு, என்ன பிளேவர்ஸ் சொல்லிட்டு அடிச்சு விடுறியான்னு கேட்டீங்கன்னா இதுல நீங்க ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா அந்த பிங்க் கலர் வந்து இருக்கு. இது வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால லாஸ்டா நான் யூஸ் பண்ணிட்டு இது ஒரு 2 days முன்னாடி தான் காலி பண்ணனால தான் இது ஞாபகம் இருக்கு வெட்டி வேறுன்னு சொல்லிட்டு. இது இந்த கலர் வச்சுதான் ரோஸ் டோனர்னு கண்டுபிடிச்சேன். ஸோ இதுதான் என்னோட டோனர்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் பிராண்ட் டோனர்ஸ் தான். நான் வெளியில பெருசா யூஸ் பண்ணல. பயோட்டிக்கோட குக்கும்பர் டோனர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி நான் டோனர்ஸ் வேற எதுவுமே எந்த பிராண்ட்லயுமே ட்ரை பண்ணதில்லை. என் பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றேன்றதுனால இத்தனை பாட்டில்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷெத் அரோமா தெரப்பி சார்கோல் ஃபைபர் பியூரிஃபைங் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ். இது பேசிக்கலி என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளோட நோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது ரிமூவ் பண்றதுக்கான ஒரு பேட்ச் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேங்களா, இது வந்து நான் நைக்கால வந்து ஆஃபர்ல இருந்துச்சுன்னு வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 45 rupees. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் இருக்கும். எனக்கு பெருசா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருந்தது கிடையாது. பட் ஆனா நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏதோ இருந்துச்சு, லைட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பெருசா எனக்கு வந்து இது பிடிக்கல யூஸ் பண்றதுக்கு. பிகாஸ் ஒரு மாதிரி நோஸ் கிட்ட எல்லாமே ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ரிமூவ் பண்ணதுக்கான ஒரு அறிகுறியுமே தெரியல. நான் அதுக்கப்புறம் லைக் நீடில் வச்சுதான் ரிமூவ் பண்ணேன். ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேஸ்டான ஒரு ப்ராடக்ட். ஒரு சும்மா 45 rupees கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் இது டெஃபினட்டா நான் பர்ச்சேஸ் பண்ண யோசிக்க கூட மாட்டேன். ஸோ இது வேர்ஸ்ட் ப்ராடக்ட். என்ன கேட்டீங்கன்னா இது வந்து நான் வேஸ்ட் தான் சொல்றேன். ஸோ
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஃபிக்சர். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைக் பிரைடு போகும்போது இந்த இது இருக்கும் பாத்தீங்களா, நான் யூஸ் பண்ற ஒரு ஃபிக்சர்ல வந்து இது உடஞ்சிருச்சு. வேற வழி இல்லாம பக்கத்துல ஒரு மார்க்கெட்ல போய் வாங்கியிருந்தேன். இது எந்த ஊருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து பெருசா அப்படியே லாக் ஆகும், மேக்கப் வந்து சூப்பரா ப்ரொடெக்ட் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நார்மல் டீசெண்டா ஓகேவா இருந்துச்சு. லைக் எமர்ஜென்சிக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் யூஸ் பண்ணணும் இல்லையா, லைக் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சேவ் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட்னா இதை நான் சொல்வேன். இப்போ நீங்க ஒருவேளை மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லாம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் வந்து 300 rupees. அண்ட் இது எவ்வளோ ml அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஐ திங்க் 100 ml. 100 ml. ஸோ ஓகே, ஒரு டீசென்ட் ப்ராடக்ட். பட் கண்டிப்பா நான் இது ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு இது அவசியப்படாது. நான் வேற பிராண்ட்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி ஒரு எம்டி வீடியோல பாப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நைக்காவோட illuminate பிளஸ் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்டான மாய்ஸ்சரைசர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. லைக் இப்போ இது ஆக்சுவலி காலியா இருக்கு. நான் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை காலி பண்ணி யூஸ் பண்ணேன். நீங்க லிட்ரலி இந்த பாக்ஸ் வந்து நான் எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்னா ஒரு 200-250 ரேஞ்ச் கொடுத்து வாங்கியிருப்பேன். இதுவுமே இது கூட இன்னொரு மாய்ஸ்சரைசர் காம்போ ஆஃபர்ல. ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு, ஆனா இவ்வளோலாம் எனக்கு வரவே இல்லைங்க. இப்படி ஒரு ஃபிங்கர்ல எடுத்தா அந்த க்ரீமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து இல்லை, எனக்கு மட்டும் தான் அப்படி வந்தா இல்லை இதோட லைக் குவான்டிட்டி அவ்வளவுதான் எனக்கு தெரியல. அதே மாதிரி இது பெருசா எனக்கு ஹெல்ப் ஆன மாதிரிலாம் தெரியல. ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு ஃபீலிங் தான். ஸோ அதனால இதை நான் டெஃபினட்டா ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன், ரெக்கமெண்டுமே பண்ண மாட்டேன். மேபி இது நிறைய பேருக்கு சூட் ஆகலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேஸ்டா ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து என்னோட ஓன் பிராண்ட் தான். ஸோ இது வந்து ஆலோவேரா ஜெல். லைக் ஆலோவேரா ஜெல் வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் நான் ஒன்றே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அது காலியும் பண்ணேன். ஸோ இதை பற்றி பெருசாக ப்ரொமோஷன் இல்லைங்க. ஹெர்பல் ப்ராடக்ட், நேச்சுரல் ஆலோவேரா. மற்ற பிராண்ட்ஸ் பற்றி நான் பேசல. ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசமியோட ஹேர் சீரம். ஸோ இது வந்து வந்து லைக் ட்ரெசமியோட ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபியூ மந்த்ஸ் பேக். ஸோ அப்போ வந்து நான் இந்த ஒரு சீரம் வாங்கியிருந்தேன். பிகாஸ் எனக்கு ட்ரெசமி ஷாம்பூ வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஷாம்பூ அது. இப்போதான் நான் வேற ஒரு ப்ராடக்ட் ஷிஃப்ட் ஓவர் ஆயிருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி ஓகே, அந்த இது சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும்ன்ற ஒரு லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இதோட ஸ்மெல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மாதிரி மெடிசன் டானிக் ஸ்மெல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டெஃபினட்டா இதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் ஓகே, உங்களுக்கு வந்து லைக் ஆன்டி ஃப்ரிஸி ஹேர் சீரம் அப் டு 2x ஸ்மூத்தர் ஹேர்லாம் சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு இது சூப்பரா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் இதுல இம்ப்ரெஷன் கிடையாது. லைக் ஒரு டீசென்டான ஒரு சீரம் மாதிரி தாங்க இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 99 rupees, 25 ml. டெஃபினட்டா ஐ won't repurchase it because of its smell. அண்ட் வந்து இதுல போட்டிருக்க மாதிரி அந்த அளவுக்கு ஹைப்லாம் இந்த ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. ஆனால் நான் வந்து டெஃபினட்டா இதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட சேனலை நீங்க வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சன்ஸ்கிரீன் பத்தி நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்கிரீன். பட் நான் வாங்கும்போது நைக்கால இது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ப்ராடக்ட் நைக்கால பார்க்கவே இல்லை. அமேசான், பிளிப்கார்ட்ல நான் பார்த்தேன். பட் ஆனால் அது ஒரிஜினலா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் இன்னொரு சன்ஸ்கிரீன் மாறிட்டேன். பட் இது வந்து திருப்பி வந்துச்சுன்னா கண்டிப்பா இதை வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பரா செட் ஆகுற ஒரு சன்ஸ்கிரீன். லைக் ஒரு மாதிரி செம பட்டரியா ஒரு மாதிரி சூப்பரா இருக்குங்க அது. அண்ட் வந்து இது நீங்க வெப்சைட்ல வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சான்ஃபி வெப்சைட் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா சூப்பரான ஒரு சன்ஸ்கிரீன். டெஃபினட்டா நான் தேடி கண்டுபிடிச்சு இதை வாங்க தான் போறேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் 300 சம்திங். எஸ், 230 இது. இதுலயே இன்னொரு வேரியண்ட்டும் நான் யூஸ் பண்ணிருந்தேன். அதுவுமே சூப்பரா இருக்கு. பட் அது இப்போ என்கிட்ட கிடையாது. பட் இதுதான் இருந்துச்சு. லைக் செம்ம சன்ஸ்கிரீனுங்க. யாராச்சும் இதை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ், ஆயிலி ஸ்கின் பர்சனா இருந்தா டவுட்டே இல்லாம இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பா நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளம்மோட ஹேர் மாஸ்க். இது ஆக்சுவலி நான் வாங்கினேன். பட் பெருசா நான் யூஸே
ஈவன் நான் இந்த பேக் கூட ஓப்பன் பண்ணல. அண்ட் இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி எனக்கு பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி முழுசா தெரியும். அது தெரியாம நம்ம அதை போய் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி அதை எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட்டும் ஒரு அண்டர் ஆன் ரோல் ஆன் தான். ஸோ இது வந்து செரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸ் தான் இதுல வரும். பட் இதுலயும் வந்து 48 ஹார்ஸ் ஸ்டேன்னு சொல்றாங்க. பட் டெஃபினட்டா கிடையாது. ஒரு 2 to 3 ஹார்ஸ் நிக்கிறதே ரொம்ப பெருசு. ரொம்ப லைக் எனக்கு பெருசா இது வந்து யூஸ் பண்ற ஒரு ஃபீலே வரல. நம்ம ஓகே டியோட்ரண்ட் போட்டுக்கோன்ற மாதிரி ஃபீலே கிடையாது. டெஃபினட்டா நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நைக்கெல்லா பார்க்கும்போது சரி ஓகே நம்ம இவ்வளோ நாள் நிவ்யா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். பட் இது எனக்கு பெருசா நான் இம்ப்ரெஸ் ஆகல இந்த ப்ராடக்ட்ல. டெஃபினட்டா ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 அண்ட் இதோட எம்எல் வந்து பாத்தீங்கன்னா 50 ml. பட் அந்த அளவுக்கு இவ்வளோ ருபீஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் அவ்வளவா ஹைப் கிடையாதுங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ நாட் கூல் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாகோவோட 10% நயாசினமைட் ஃபேஸ் சீரம். ஸோ இந்த சீரமுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி குட்டி பேக் வாங்கி யூஸ் பண்ணி செட் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம்னு நினச்சேன். இதுவுமே வந்து சூப்பராக இருக்கு. ஸ்கின் கேர் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்த சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து கரண்டாக வந்து ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாம ஆயிடுச்சு கொஞ்சம் ஒர்க்னால. ஸோ திருப்பி நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நான் காலி பண்ணி முடிச்சிருக்கேன். டெஃபினட்டா இது சூப்பரான சீரம், நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சீரம் மாதிரி தான் இருக்கு. எனக்கு பிரைஸ் இதுல அழிஞ்சிருச்சு. பட் இது ஒரு சூப்பரான ஒரு சீரம். ஸோ டெஃபினெட்லி நான் அதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். 2 பாட்டில் வச்சிருக்க முறையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கு. உங்களுக்கு ஃபேஸை வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. லைக் ஆக்னி வந்து லைக் ட்ரீட் ஆகுது இதனால. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கும் ஆக்னி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளம்மோட ஹைபிஸ்கஸ் அண்ட் செரமைட்ஸ் லாங் அண்ட் ஹெல்தி ஷாம்பூ, சல்ஃபேட் அண்ட் பாரபின் ஃப்ரீ, ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஸ்பிளிட் எண்ட்ஸ் டேமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் இதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு பெருசா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா கிடையாது. ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஸ்பிளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அவ்வளோ ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கு. இது பெருசா ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஸ்பிளிட் எண்ட்ஸ்ங்கிறது காமனான ஒரு விஷயம் தான். பட் இது அதுக்காகவே ஏதோ ப்ரிப்பேர் பண்ண மாதிரி லைக் தயாரிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் இதை ட்ரீட் பண்ணல. பட் என்னோட சிஸ்டருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷாம்பு, அவங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பெருசா எனக்கு செட் ஆகாத ஒரு ஃபீலிங் தான். மேபி ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஷாம்பூஸ் வந்து செட் ஆகும், சிலது செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இது வந்து பர்சனலா செட் ஆகல. அதனால நான் இதை ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசமியோட கண்டிஷனர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபியூ இயர்ஸ் பேக் நான் ட்ரெசமி அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் என்னோட ஹேர்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் வந்து நிறைய கொஞ்சம் மாற்றி லைக் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி ஹேர் வந்து வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறைய மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போல்லாம் ஒரே ஒரு ஷாம்பூ மட்டும்தான் கண்டிஷனர், அது இந்த ட்ரெசமி பிராண்ட்ல மட்டும்தான். இது வந்து சூப்பரான ஒரு கண்டிஷனருங்க. யாராச்சும் என்னோட சிஸ்டர்லாம் வந்து ட்ரெசமி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எப்பயாச்சும் வெளியில போகணும், ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா ஹேர் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணணும்னா என்னோட கண்டிஷனர் திருப்பி போட்டுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது சூப்பரா ஒர்க் ஆகும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? லைக் நீங்களும் ட்ரெசமி ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னா அதே கண்டிஷனர், இது ட்ரெசமிக்குன்னு நான் சொல்லல, நீங்க என்ன பிராண்ட் ஷாம்பு வேணா யூஸ் பண்ணுங்க, அந்த பிராண்ட்ல இருக்க கண்டிஷனரே வாங்கி யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் கண்டிஷனர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம முடிக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பிராண்ட்ல இருந்து ஷாம்பு இன்னொரு பிராண்ட்ல இருந்து கண்டிஷனர் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒரு ஷாம்பு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டிஷனரோட ஃபார்முலாவுமே இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரே பிராண்ட்ல வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இது சூப்பரான ப்ராடக்ட், டெஃபினெட்லி நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் திங்ஸ் வந்து கொஞ்சம் மேக்கப் ரிலேட்டட். இது இட்ஸ் ஃப்ரம் மை ஓன் பிராண்ட் நீம் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் பத்தியுமே கண்டிப்பா என்னோட நிறைய ஓல்டு வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ற ஒரே ஃபேஸ் வாஷ் இந்த நீம் ஃபேஸ் வாஷ் தான். ஏன்னா எனக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்கிறதுனால நான் பயங்கரமா சஃபர் ஆனேன். அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணது இந்த ஃபேஸ் வாஷ் தான். ஸோ அதனால இந்த ஃபேஸ் வாஷ்ல மட்டும் நான் ரிஸ்கே எடுக்கல.
என்னோட ஓன் பிராண்டுங்கிறதுனால நான் ஸ்டிக்கரிங் பண்ணல. பட் டெஃபினெட்லி இந்த ஃபேஸ் வாஷோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வர வீடியோஸ் வந்து கண்டிப்பா என்னோட ஆக்னி எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறதோட ஒரு ஜேர்னி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணன்றதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ எஸ், இப்போவுமே நான் இது ஒரே ஒரு நீம் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். இதுல நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெல் பேஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகரோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இதுவுமே செம்ம சூப்பரா இருக்கு. லைக் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ல வந்து நிறைய பிராண்ட்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ்ல வச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து இந்த சுகர்ல டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 600 அண்ட் இதோட யூசேஜ் தான், ஐ மீன் லைக் இந்த குவான்டிட்டி தான் எனக்கு வந்து பெருசா ஒரு மாதிரி அக்செப்டபிளாவே இருக்காது. அண்ட் இதோட பேக்கேஜிங் எனக்கு பெருசா பிடிக்காது. வை பிகாஸ் இங்க ஒரு பஃப் கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலா இதை ஓபன் பண்ணோம்னா அந்த பவுடர் வந்து கொஞ்சம் நிறைய சிந்திரும், கொஞ்சம் கிடையாது நிறைய வேஸ்டா போயிடும். அதனால எனக்கு இந்த பேக்கேஜிங் தான் லைட்டா பிடிக்கல. மற்றபடி எனக்கு இந்த பவுடர் மேலாம் பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. லைக் இந்த ப்ராடக்டோட இந்த கண்டெய்னர் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர். ஸோ இந்த ஒரு கரெக்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போ வாங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. லைக் கிளீன் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. ஸோ இதோட ஒர்க்குமே எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லாதனால இது நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது என்ன பிராண்டுன்னு கூட எனக்கு தெரியல. சாரி, இன்சைட் போல. பட் இது பெருசா ஆரஞ்சிஷா இல்லை ஒரு மாதிரி எல்லோ டிண்ட்ல இருக்குன்றதுனால இது ஏன் நான் வாங்கணும்னு தெரியல. பட் யூஸே பண்ணல, கொஞ்சம் தான் இருக்கு. பெருசா நான் யூஸ் பண்ண மாதிரியும் தெரியல. பட் இதோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இது பர்ச்சேஸ்லாம் நான் பண்ண கூட சொல்ல மாட்டேன். பிகாஸ் இன்சைட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் பேசிக்கான ஒரு பிராண்ட் தான். மேபி நீங்க இனிஷியல் டைம்ல இப்பதான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவுமே நீங்க போயிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆகுதான்னு. இதை பத்தி எனக்கு பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இது வந்து பிஏசியோட ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் அண்ட் இது வந்து மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்க ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் பிராண்டட் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் மேக் வாங்கிக்கலாம். இது ரெண்டுத்த பத்தியுமே வந்து நான் பேசுறதை விட நிறைய எல்லா இடத்துலயுமே பார்த்திருக்கோம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் தாங்க. நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு இதுதான் சொல்ல முடியாது. லைக் ஒரு ஸ்கின்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகும். லைக் நிறைய இது இருக்கு. பட் இதுவுமே வந்து சூப்பரா இருக்கும். இதுவுமே இதோட பிரைஸ்க்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது சூப்பர், இதோட ரேஞ்ச்க்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது சூப்பர். ஸோ ரெண்டுமே நான் வந்து கம்பேர் பண்ண மாட்டேன். பட் ரெண்டுமே லைக் சூப்பரான ப்ராடக்ட். நான் ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ற ஒரு 2 பிராண்ட் இது. இதுவுமே நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன், இதுவுமே நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதோட ரேட் வந்து அரௌண்ட் 1000 ரேஞ்சில் வரும். இது வந்து 1500, 2000 to 3000 கிட்ட. அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தியா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமை கொடுத்து பாக்குறதுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா இல்ல உங்களுக்கு எதனா சஜஷன் இருக்குன்னாலுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை வந்து கண்டென்ட்ல வந்து யூஸ் பண்ணி உங்களுக்காக பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய மேக்கப் கண்டென்ட், அதுக்கப்புறம் இல்லாம மேக்கப் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்பவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.